ஐயா வாங்க வாங்க வாங்க. ஆமா, அன்னைக்கே உங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டு வந்தனே. எனக்கே சீட்டு கொடுத்து வந்துட்டியா? இந்த வீட்டு விலாசி சீட்டு கொடுத்துட்டு வந்தனே சொல்ல வந்தேன். இன்னைக்கு வந்தீங்களே. ஓய், எங்கயா வர முடியுது? பிசினஸ் ஒரிசா அது இதுன்னு எத்தனை இருக்கு? இருக்கும் இருக்கும். ஏய், பாட்டுங்கடா. சாப்பிடுங்க. என்ன இந்த வியாதி தீரலையா நமக்கு? தீர்ந்துரும் கட்டையோட. 2 சூடு போட்டா அப்படியே தீர்ந்து போயிடும். மலை கல்லாலே அப்படியே வச்சு கட்டி வச்சிருக்கியா? என்னங்க பிரமாதம். இன்னும் 4 அடுக்கு மெத்த கட்ட போறேன். அது போக அண்டர் கிரவுண்ட் கட்ட போறேன். மனுஷன் உங்க கை தடியா? ஆமாங்க. இவர் யாரு? நான் இந்த வீட்டுக்கு சொல்லு, அதிகாரின்னு சொல்லையா? உங்க ஊர்ல டவுன் பஸ் ஆணையே சீட்டு கட்டுறேன். அவன் என்ன பையன்? பொடி பையன். நம்ம கையில ஒரு ரவுண்டுக்கு வருவானா? அவங்க துளைக்கத்தானே நாங்க 2 பேரும் உங்க கூட இருக்கோம். ரொம்ப சிரமப்பட்டு போட்டிருக்கீங்க. எடுத்துக்க. காப்பி மாதிரியே இல்ல. டீ மாதிரியே தேய்யா. ரோஜாப்பு மாதிரி இல்லையே. மல்லிகைப்பூங்க. சரி, அது போகட்டும். இந்த வேலுங்கிறவர் இருக்காரு, அவர் எங்களுக்கு நெருங்கிய தொடர்பு உள்ளவர். அவர்கிட்ட இந்த விஷயமா சில சமாச்சாரங்கள்ல நாங்க பேச வேண்டியிருக்கு. அவர் வந்த உடனே நாங்க ராயப்பேட்டை உட்லன்ஸ்ல இருக்கோம். அங்க வந்து சொல்லிடுறீங்களா? வர்றேன். கூட வேணா அவர் வரட்டுமே. அது நல்லதானே? நானே கூட வந்து தாலே பாட்டில் இருக்கு. போங்க. விமலா, பங்கஜத்துக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி பலனே இல்லை. மேற்கொண்டு நீ இங்க இருக்கிறது முறையில்லை. வேலுவை காப்பாற்ற வேண்டியது கிடக்கு. புறப்படு, தாமதிக்காது. வேலு வராம இருக்க வழி செய். வேலு இங்க வராம இருக்க உடனே வழி செய். புறப்படு, தாமதிக்காதே. பங்கஜம், 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 வந்துட்டீங்களா? ஏன் எனக்கு இப்படி கடிதம் எழுதுனீங்க? பங்கஜம், நீ தவறுதலா நினைப்பேன்னு உங்ககிட்ட விஷயத்தை சொல்றதுக்காக உடனே புறப்பட்டு வந்தேன். இங்க பாரு, முகத்தை கைவிட்டு முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க. பாக்கி விவரத்தை நான் அப்புறம் சொல்றேன். போ. பங்கஜம், பங்கஜம். ஏய்யா அடுத்த தெருவில் இருந்து கத்துற? பக்கத்துல வந்து சொல்ல.
ஊருக்கு போயிருந்தேன். அப்ப குழந்தைக்கெல்லாம் விளையாட்டு சாமான் வாங்கினாரு. இது அங்க இருந்தது. இது முகத்தை பார்த்ததும் உங்க ஞாபகம் வந்ததுன்னு உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். இத பார்த்தா உன் முகஜாட இருக்குடா. அதனாலதான் நம்ம 2 பேரும் பிரியாம இருக்கோம். சி 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 சி. ஏடா இருக்கா? ஆமா, வேலண்ண இங்க இருக்காரா அங்க இருக்காரா? இப்ப கூட வீட்டுல அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு வேலைன்னா அங்கதான் போயிருக்காரு. மன்னாரே, ஆபத்து வந்துட்டது. அங்க மெட்ராஸ்ல பங்கஜம் வீட்டுக்கு வேலு இனிமே வந்தா ஆளையே கொலை செய்யணும்னு ராமும் அவனுடைய சகாக்களும் பேசிட்டு இருந்தாங்க. அதை கேட்டதும் வேலு அங்க போகாம தடை செய்யதான் நான் ஓடியாந்தேன். ஐயோ, அண்ணா அங்கதானே போயிருக்காரு. அப்படியா? ஆமா. அப்ப நான் இப்பவே போறேன். அம்மா, நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த சமாச்சாரம்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். வேலு வீட்டுக்கு இந்த விஷயத்தை உடனே தெரியப்படுத்து. நான் முதல்ல புறப்படுறேன். இருக்கா? நீ போய் அமுதா அம்மா புறப்பட வேண்டிய ஏற்பாடுலாம் செய். நான் பின்னாடி வர்றேன். அந்த ராம பைய கூட்டத்தை ஒழிச்சு கட்டணும்டா. சரி, போனி. ஆமா, நீங்க எங்க போறீங்க? தடை செய்யாதை பூங்காவனம். போர் ஆரம்பமாகிவிட்டது. சங்கநாதம் முழங்கிவிட்டது. வெற்றியோட திரும்புகிறேன். வீர தமிழ்மணியை விடை கொடு. அண்ணி, அண்ணி, ஆபத்து வந்துடுது அண்ணி. என்னப்பா? அண்ணன் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு மெட்ராஸ் தான் போயிருக்காரு. அங்க அவருக்கு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு பழைய டவுன் பஸ் முதலாளி மக வந்து சொல்லிட்டு போகுது. என்ன உளற? இல்ல அண்ணி, உண்மையை தான் சொல்றேன். அப்ப புறப்படு. உடனே அத்தானே பாக்கணும். வாங்க, காரெல்லாம் ரெடியா இருக்கு. தூங்க விடுறானுங்களா? இந்த நேரத்துக்கு வந்து உயிரை வாங்குறானுங்க. கதவை தட்டுறாங்க. வேலுவை நீ உயிரோடு பார்க்க முடியாது. அவரை ஏன் இப்படி இன்சிக்கிறீர்கள்? இன்சிக்கிறேனா? என் வாழ்க்கை புத்தகத்தில் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை முன்னுக்கு பின் முரணாகவே அத்தியாயங்களை மாற்றி அமைத்து விடான் அந்த வேலு. ஒரு கண்டக்டர் பெண்ணை நான் கல்யாணித்து கொள்ள விரும்பினேன். அவளை அவன் மனம் செய்து கொண்டான். நான் மனம் புரிந்து கொள்ள வேண்டிய என் மாமன் மகளிடம் ஏதோ சொல்லி மயக்க அவளை ஊரை விட்டே ஓடச் செய்தான். இதனாலாக உன்னை நான் சந்திக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தேன். ஒரு மனிதன் எத்தனை இடையூறுகளைத்தான் பொறுக்க முடியும். அத்தனைக்கும் அவனை பழி தீர்க்க முடிவு கட்டினேன். அவன் அல்லல் படுவதை கண்டு ரசிக்க வேண்டும் என்று எண்ணினேன். அதை இன்று முடிக்கப் போகிறேன். எங்கடா தடாவுரா? வெளியே போடா, நீ வெளியே. அர்த்தராத்திரியில் ஒரு வீட்டுக்குள் நுழைந்து இப்படி அநியாயங்களை செய்ய என்ன தைரியம் உனக்கு? யார் நீ? உனக்கு அறிமுகம் இல்லாதவன், உன் ஆசை காதலனுக்கு தீராத பகைவன். அவருக்கு ஒரு தீங்கும் செய்யாமல் மரியாதையா இந்த இடத்தை விட்டு போயிடும். பங்கஜம், வேறுவை போல் நீயும் பயமுறுத்துகிறாயா? அந்த காரி அல்லவா, கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் அதிகமாகத்தான் இருக்கும். அயோக்கியன், வராதையின் அருகி. அயோக்கியன் நானா வேணுவா? அவரை பற்றி பேச என்ன அருகதை இருக்கிறது உனக்கு? மனைவி இருக்க மகன் இருக்க உன்னோடு திருந்தலையும் அவன் யோக்கியன், நான் அயோக்கியா? மானம் கட்டவனை, அடுத்தவன் மனைவியிடம் இப்படி பேச என்ன தைரியம் உனக்கு? மலர் பார்க்க மனமண்டபத்திலே மாங்கல்யத்தை உனக்கு கட்டிய கணவனா வேலை? மனித பண்பு இல்லாதவனே, அன்பு மட்டும் இருக்கிறது பங்கஜம். புத்தி கட்டவனே, போவழியே. நீ இல்லாதலா? திருட்டு நாயே.
என் கடைசி நேரத்திலேயாவது உங்களை கண்ணால பார்க்க முடிஞ்சது அக்கா. அக்கா, உங்க வாழ்க்கைக்கு நானே இடத்துல இருந்தது தப்பு. என்ன மன்னிச்சிருங்க அக்கா. மன்னிச்சிருங்க அக்கா. அந்த குடும்பக்கார அப்பாவை அந்த ரூம்ல அடைச்சு வச்சிருக்கா. அவரை முதல்ல காப்பாத்துங்க, காப்பாத்துங்க அக்கா. இத்தனை சம்பவங்களுக்கும் நீதான் காரணமா? எல்லாம் உனக்காகத்தான் அமுதா. அமுதா, நீ உன் அத்தானை உயிரோடு நீ பார்க்கவே முடியாது. என் அத்தானை என்ன செய்தாய்? இதுதான் என் தங்கை. பங்கஜம் அண்ணன், இனிமே வருத்தப்பட்டு புண்ணியம் இல்ல. மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியத்தை கவனிங்க. விமலாமா, ரொம்ப தேங்க்ஸ். அமுதா, நடந்ததை மறந்துடுங்க. என்ன செய்யலாம்? உங்க தங்கைக்கு ஆயுள் அவ்வளவுதான். அண்ணன், விமலாமா தான் நம்ம எல்லாரையும் காப்பாத்தினது. இவங்க இல்ல, இந்நேரம் என்ன நடந்திருக்குமோ? விமலா, அன்னைக்கு வேலை கொடுத்து ஆதரிச்சது நீங்க தான். இன்னைக்கு எங்க குடும்பத்தையும் உயிரோட காப்பாத்துனது நீங்க தான். இனிமே என் சகோதரி போல நீங்க என் வீட்டிலேயே இருக்கலாம். அமுதா, இறந்த உன் தங்கைக்கு பதிலா விமலா உன் தங்கையா பாவம். என்னடா எப்ப சொல்லிக்கிறவெல்லாம் வந்துட்டீங்க? தன்னால கஷ்டப்பட்டு தலைதறிக்க ஓடியாந்துருக்கோம். கிறங்கி போய் ஆமா துப்பு கொலை வெட்டுனாங்களே, என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, எல்லாம் நல்லபடியா தான் முடிஞ்சது. முடிஞ்சது இல்ல? அது போட்டு பேர பிள்ளை எங்க மணிப்பையிலங்கடா எங்க சண்டையில தம்பி பார்த்து பயந்துட்டா இருந்தா. நான் கொண்டு போய் இப்பதான் தூக்கிட்டு வரல. தூங்குற உள்ள எழுதப்படாதா? இங்க ஏதோ டிபிக்கல் நடந்திருக்குதுங்க. அதெல்லாம் ஒரு டிபிக்கல் இல்லைங்க, எல்லா டிபிக்கலும் போயிட்டுது. இனிமே நீங்க இந்த டிபிக்கல்ங்கிற வார்த்தையை விட்டுடுங்க. கட்டின கொண்டாடிக்கு துரோகம் பண்ணா இப்படித்தான் கஷ்டப்பட வேண்டி வரும். நான் சொல்றத மனசுல நல்லா ஒரு பக்கத்துல போட்டு வை. ஆமா தம்பி. தம்பி, இனிமேலாவது ஐயா பேச்ச கேட்டு நல்லபடியா நடங்க. ஆமா, அப்புறம் என்ன, எல்லாம் நல்லபடியா நடந்துட்டது. ஊருக்கு புறப்பட வேண்டியது தானே? ஆமா, அங்க பூங்காவனம் குழந்தைகிட்டு இருக்கான். ஏய் பாத்தியாடா, பய தாலி கட்டி சொற்ப காலம் தான் ஆச்சு. அதுக்குள்ள கொண்டாட்டி மேல எவ்வளவு அக்கறை பாத்தியா? நீ இருக்கிறிய. சரி சரி, இருந்த வரைக்கும் போதும். இனிமேலாவது அமுதாவோட குடியும் கொடுத்தனோமா, புள்ளையும் குட்டியுமா கண்ணும் கருத்துமா இருக்கணும். தெரிஞ்சுதா? அப்பா ஊருக்கு புறப்படலாமா? யோ சரியா, அதுக்குள்ள ஓம் கொண்டாடி ஞாபகம் வந்துருச்சா? நல்ல ஆளுங்க. சரி, கதை நல்லபடியா முடிஞ்சிருச்சு, எல்லாம் போகலாம்.